அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக சதகுப்பையை கொண்டு உடல் மெலிந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது உடல் உஷ்ணத்தினால் வருகின்ற வயிற்று வலி என்கிற நோய்க்கான மருத்துவத்தை பார்க்கலாம். பொதுவாக உடல் அளவிற்கு அதிகமான உஷ்ணம் ஏற்பட்டால் வாய்ப்பகுதியில் சிறு சிறு கொப்பளங்கள், வாய்ப்புண்கள் மற்றும் அளவிற்கு அதிகமான சிறுநீர் எரிச்சல், மலச்சிக்கல், கடுமையான வயிற்று வலி, கண் எரிச்சல், தூக்கமின்மை போன்ற நோய்கள் எல்லாம் ஏற்படும். இதற்கு மிக முக்கிய காரணம் அதிகப்படியான உடல் வெட்டை என்கிற உடல் உஷ்ணம். உடல் உஷ்ணத்தை முறையாக நாம் தணித்து கொண்டால் படிப்படியாக நோய்கள் எல்லாம் விலகிவிடும். மேலும் உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கு நாம் உணவில் அடிக்கடி சிறிது நாட்டு பசுநெய் சேர்த்து சாப்பிட்டு வரலாம். வாய்ப்புண்களுக்கு பசுவெண்ணெய் தடவி வரலாம். உணவிற்கு பின் சிறிது இளநீர் பருகி வரலாம். இவையெல்லாம் உடல் உஷ்ணத்தை தணிக்கும். அதையும் தாண்டி அதிகப்படியான உடல் உஷ்ணம் ஏற்பட்டு வயிற்று வலி வந்தால் அதை தணிப்பதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை சதகுப்பை. சதகுப்பை ஒரு கிருமி நாசினி. உடல் உஷ்ணத்தை குறைக்கும், உடலை தேற்றும், சிறுநீரை நன்கு பிரியச் செய்து உடலுக்கு இறுக்கத்தை நீக்கி தளர்ச்சியை தரும் என்பதால் சதகுப்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பனங்கற்கண்டு. அளவிற்கு அதிகமான உடல் உஷ்ணத்தை தணித்து உடல் சூட்டை போக்கி உடலுக்கு குளிர்ச்சியும் கண்களுக்கு குளிர்ச்சியும் தரும் என்பதால் நாம் பனங்கற்கண்டையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொடி பன்னீர் ரோஜா இதழ்களை நன்றாக காய வைத்து அரைத்து எடுத்த பொடி. ரோஜா இதழ் மிக சிறந்த குளிர்ச்சி, உடல் வெட்டை, உடல் உஷ்ணம் இவற்றை நீக்கும் என்பதால் காய்ந்த ரோஜா இதழ் பொடியும் எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். சதகுப்பை 5 கிராம், பனங்கற்கண்டு 10 கிராம், உலர்ந்த ரோஜா இதழ் பொடி 3 கிராம். உடல் உஷ்ணத்தினால் ஏற்படுகின்ற வயிற்று வலியை நீக்குவதற்கான மருத்துவத்தை நாம் இப்பொழுது செய்ய போகின்றோம். அதற்காக 100 மில்லி நீரை நாம் நன்றாக காய்ச்சவும். சொல்றதுக்கு வேற ஏதாவது நான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டே தான் பண்ணிருக்கேன். ஏன் இப்படி பண்ண? யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்க முடியாதா? உனக்கு இதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவீங்க. என்ன என்ன செப்பல் இங்க பாத்தீங்களா? நமக்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். இருக்கு முத்து எதை உருவாக்கி விட்டா செல்வி பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட மட்டுமா செய்யறான்? நாம தான் என்ன உனக்கு வேற குரல் போயிடுச்சு. தானா என்ன பண்ண போற? விருப்பப்படியே மருமகளா வாழ போற. என்னுடைய ஸ்தானம் அவன் அவர் எந்த முடிவு எடுத்தாலும் நீயே முடிவு வாடா.